கொண்டிருப்பது கற்றது கையளவு யூடியூப் சேனல். கத்தாழன்ற பேருக்கு பார்த்தீங்கன்னா குமரின்னு ஒரு பேர் சொல்ல போகிறாங்க. குமரினா வந்து இளமை, எப்பயுமே இளமையாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த கத்தாழையோட மீனிங். அதனால் அந்த கத்தாழை சாப்பிட்டோன்னா வந்து எப்பயுமே இளமையாக இருக்கலாம். இப்போ நிறையா பெரிய பெரிய கம்பெனிஸ்கள் நிறையா சோப்பு ஷாம்பு இதை நிறையா தயார் பண்ணி நம்மக்கிட்ட விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை அவங்க இப்போ நம்ம அதிக காசு கொடுத்து கத்தாழை ஜூஸ் இந்த மாதிரி பாட்டிலில் வருது, நம்ம ஏன் நேச்சுரலாக இயற்கையான முறையில் எப்படி தயார் பண்ணி மதிப்பு கூட்டி நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை ஒரு ஏக்கர் அளவில் பண்ணிருக்கிறோம். கத்தாழை வந்து ஆரம்பத்திலே வந்து இந்த ஆடு மாடுகளுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இருந்தோம். மாடுகளுக்கு வந்து இந்த கன்று போட்டதுக்கப்புறம் இந்த உறுப்பு வெளில வராது இருந்தால், இல்லை உறுப்பு உள்ளே தங்கிட்டு மாடு ஏதாவது சாப்பிட்டுட்டே இருந்தாலும் இந்த கத்தாழை ஒரு பீஸை ஒடித்து மாட்டு வாயில் வந்து நாங்கள் அது கொடுத்துருவோம். இது சாப்பிட்டுச்சுன்னா அந்த மாட்டுக்கு எதுவுமே ஆகாது. அந்த உறுப்பு வராது இருந்தாலும் உறுப்பு போட்டுரும். இந்த கத்தாழை நம்ம ஒரு வாரத்தில் ஒரு டைம் கொடுத்துட்டு வரும்போது அந்த செனை பிடிக்காத இப்போ இருக்கிற மாடு கூட திரும்ப செனை பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இதில் இருக்குது. களை எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைஸில் சின்ன செடியாக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து களை அதிகமாக வரக்கூடாது. இவ்வளோ வயசும் பெருசாக வச்சுட்டுனா ஓரளவு பில்லு இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. சின்ன வயசில் இருக்கும்போது இது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வளர்கிற வரைக்கும் சைடில் எந்த ஒரு பில்லும் வளர விடக்கூடாது. அதோட முக்கியம், இந்த பெரிய செடி பக்கத்தில் நம்ம களை வந்து மம்டி போடக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி செடி வந்து அடியில் இந்த குருத்துங்கெலாம் இருக்கும். அப்போ மம்டி போட்டு சைடில் வெட்டும் போது இந்த செடியை வெட்டிக்கும். களை முடிஞ்ச அளவுக்கு இடையை மம்டி போட்டுட்டு கையால் தான் இதை சுற்றி இருக்கிற களை எடுக்கணும். ஜூஸுக்கு யூஸ் பண்ண மீதி மிச்சத்தை அந்த வேஸ்டேஜ் இது மேலே இருக்கிற அந்த தோலை வந்து இயற்கை பூச்சி விரட்டியாக பயன்படுத்தணும். இயற்கை விவசாயத்துக்கு மீதி இருக்கிறத வந்து அதிகமாக இருக்கும்போது அது கம்போஸ்ட் எருவு கூட சேர்த்து கொட்டிடுறோம். எருவாக திரும்ப கொல்லிக்கே வந்து சேர்ந்துடுது, திரும்ப இதிலே போட்டுடுறோம். இதுக்கான மெயின்டெனன்ஸ் செலவு பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லா பயிர்கள் காட்டிலும் ரொம்ப கம்மி தான். இது வந்து சாதாரணமாக நம்ம கீழே போட்டாவே வேர் பிடிச்சி முளையக்கூடிய ஒரு செடி. இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு மருந்து, செயற்கை மருந்து எதுவுமே இதுக்கு பூச்சின்ற இதுக்கே மருந்து அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதுக்கு வந்து நம்ம உரம்னு பார்த்தீங்கன்னா அடியில் வந்து எருவு போட்டாவே போதும். அது கூட அதிகமாக தேவையில்லை. எந்த ஒரு மண்ணுலேயும் நல்லா வளரக்கூடிய தன்மை உண்டு. சேலம் சைடு, ஆத்தூர் இந்த மாதிரி சைட்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் டைமில் நிறைய மரங்கள் பட்டு போகும். அந்த பகுதியில் வந்து தென்னை மரத்துலேருந்து ஒரு 3 அடி தூரத்தில் சுற்றியும் இந்த கத்தாழை ஃபுல்லாக நட்டு வச்சிட்டிங்கன்னா தென்னை மரத்து வேறு என்ன பண்ணுதுன்னா இதில் இருக்கிற தண்ணியை வந்து அது எடுத்துக்கிட்டு அந்த வெயிலில் கூட இது படாத இருக்குது. எப்பேற்பட்ட காய்ச்சலையும் சீக்கிரம் சாவாது அந்த கத்தாழை. இதில் இருக்கிற தண்ணி அந்த மரம் எடுத்துகிட்டு மரமும் உயிர் பழகுது. நமக்கு மரத்தை சுற்றின ஒரு மூடாக்காவும் அமையுது. இது மண் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொசுப்பு தன்மையோட நல்ல ஒரு எருவு பாடு சத்தோடு இருந்ததுன்னா அந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு கிளப்பு வந்து அதிகமாக வரும் வச்சிட்டுனா. மற்ற மண்ணில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு செடி மட்டும்தான் வரும். அந்த கிளப்பு கொஞ்சம் மண் இருகல் தன்மையாக இருந்ததுன்னா சைடில் இருந்து அடியில் வர செடி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உயிரணுக்கள் குறைபாடுன்ற பிரச்சனையை ரொம்ப முற்றிலுமாக இது போக்கக்கூடிய ஒரு மருந்தாக பயன்படுது கத்தாழை. அதிகமான ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல ஹீட் அதிகமாக இருக்கும். அந்த ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கு ஒரு சிறந்த மருந்தாக வந்து இந்த கத்தாழை பயன்படுது. அதனால தான் இப்போ வந்து இந்த ஜூஸ் வந்து அதிகமான அளவில் நிறையா பேர் விரும்பி சாப்பிட வராங்க. இப்போ மதிப்பு கூட்டின பொருள் தயார் பண்ணுறாங்க. இதில் பாயாசம் தயார் பண்ணுறாங்க, ஆலோவேரா பாயாசம், எண்ணெய், அப்புறம் வந்து ஜெல்லு, அல்வா தயார் பண்ணுறாங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இப்போ கருதப்படுறது இந்த கத்தாழை. அவங்களுக்கு வந்து எவ்வளோ இங்கிலீஷ் மெடிசனை சாப்பிட்டாலும் ஒரு மாதம் வந்து இந்த கத்தாழை வந்து அவங்க வந்து இந்த ஜூஸாவோ இல்லை அப்படியே நீங்கள் அந்த சீவிட்டு நல்லா கழுவிட்டு அந்த உள்ளே இருக்கிற ஜெல்லை மட்டும் சாப்பிட்டாங்கன்னா அந்த இரகுலர் பீரியட்ஸு, இந்த கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வெள்ளைப்படுதல், இந்த முடி கொட்டுற பிரச்சனை, இந்த எந்த ஜெல்லுலேருந்து எடுத்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தயார் பண்ணி ஹேர் ஆயிலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மோஸ்ட்லி இப்போ இந்த முடி கொட்டுற பிரச்சனைகள் நிறைய பேர் வருது. இந்த பொடுகு தொல்லைகள், இது எல்லாமே வந்து ஒரு சிறந்த ஒரு மருந்தாக அது பயன்படுது. இந்த ஒரு செடி வச்சோம்னா இது பக்கத்தில் அந்த மாதிரி கிளை வரும், அது வேரில் இருந்து. இப்போ இந்த ஒரு செடியை மட்டும் பிடுங்கி தனியாக அப்படியே தனித்தனியாக வச்சு விட்டுட்டிங்கன்னா அது இந்த மாதிரி ஒரு மடலாக தனித்தனியாக பெருசாக வந்துடும். பார்த்தீங்கன்னா இது அடியிலேருந்து இதை கட் பண்ணிட்டு வந்திருக்கோம். அடுத்த இது மாதிரி பீஸாக நாங்கள் கட் பண்ணிட்டு இது அப்படியே இந்த தண்டு வந்து லென்த்தாகி வளர்ந்துக்கிட்டே போகும். வளர இது சாஞ்சிரும். திரும்ப இது வேறு இது அடியில் இறங்கி திரும்ப இது போயிட்டே இருக்கும். நாங்கள் இதை கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சைடில் வர்றதெல்லாம் எடுத்து தனியாக வேறு இடையை வச்சுருவோம். இது வளர விட்டோம்னா இதோடைய வளர்ச்சி குறைஞ்சிரும். இதோடைய பட்டை வந்து இந்த அகலம் சைஸ்லாம் குறையும். அதனால் ஒரு செடி மட்டும்தான் விடுவோம், மற்றெல்லாம் எடுத்து இடையை வச்சுருவோம். பிஸ்னஸ்ன்னு பார்த்தோன்னா இன்னும் அந்த அளவுக்கு மக்கள் ரீதியான ஒரு விழிப்புணர்வு இன்னும் வரலை. இந்த கத்தாழை நாங்கள் வந்து போட்டுருக்கிற ஒரு முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஏராளமான மருத்துவ குணங்கள் வந்து அனைத்து மக்களுக்கும் சென்றடையணும், நோய் நொடி இல்லாத வாழணும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கற்றது கையளவு சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் செய்யவும். மீண்டும் உங்களை ஒரு நல்ல தகவலோடு வந்து சந்திக்கிறேன்.